ஒன்று முடிவிலிருந்து ஆரம்பமானது. மனிதர்களால் இதை செய்ய முடியும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. ஆனால் அவர்கள் இறுதியாக என்னை தோற்கடிப்பதில் வெற்றி பெற்றதாக தெரிகிறது. நான் ஒரு சக்தி வாய்ந்த பெரிய டிராகன். அவர்கள் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து 1000 ஆண்டுகளுக்குப் பிறகு இறுதியாக அவர்கள் வெற்றி பெற்றனர். அந்த சூனியக்காரி, அவள் யார்? அவர்களில் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒருவர் எப்போதும் இருந்தாரா? என் மரணத்திற்கு முன்பு நடந்த நிகழ்வுகளின் சரியான விவரங்கள் எனக்கு நினைவில் இல்லை. அது முதுமை காலம் என்று நினைக்கிறேன். மனிதர்கள் எப்போதும் என்னை தேடி வந்தார்கள் என்பது எனக்கு நினைவிருக்கிறது. நான் வீடு என்று அழைக்க ஒரு இடம் கண்டுபிடிக்கும் போதெல்லாம் மனிதர்கள் எந்த காரணமும் இல்லாமல் வந்து என்னை இரக்கமில்லாமல் தாக்குவார்கள். அவர்கள் என்ன மாதிரி டிராகன் வகையை துரத்தி சென்றார்கள். அவர்கள் என் நண்பர்கள், என் குடும்பத்தினர், நான் நேசித்த அனைவரையும் கொன்றுவிட்டார்கள். நான் மட்டும் எஞ்சியிருக்கும் வரை எதுவும் இல்லாமல், யாரும் இல்லாமல் நான் அவர்களுக்கு பிரதிபலனாக மட்டுமே இருக்க முடியும். மனிதர்கள் சொல்வது போல் கண்ணுக்கு கண். ஒருமுறை என்னை தாக்கும் போது ஒரு மனிதன் அந்த சொற்றொடரை என்னிடம் சொல்வதை கேட்டேன். ஆனால் இப்போது அது முடிந்துவிட்டது. நான் இறுதியாக நிம்மதியாக என் கண்களை மூடி ஓய்வெடுக்க முடியும். என் மரணத்தை நான் இறுதியாக ஏற்றுக்கொள்ளத் தொடங்கிய போது என் தலையில் விசித்திரமான சத்தங்கள் வர ஆரம்பித்தன. அது ஒரு பையன், அழகான ஆண் குழந்தை. என்னுடைய இறுதி ஓய்வின் தருணங்களை கெடுக்கிறவனை பார்த்து நான் கத்த விரும்பினேன். என்ன ஆச்சு? நான் கடைசியா கிளம்பணும்னு சொல்லல? அவனை பாரு, அவன் ரொம்ப அழகா இருக்கான். அழகா? சர்வ வல்லமையுள்ள டிராகன் குளோரி அழகா கூப்பிட யாருக்கு துணிச்சல் வரும்? கடைசி மூச்சை விட போகும் முட்டாள்களை பார்க்க முயற்சித்தேன். இறுதியாக என் கண்களை திறக்கும் வலிமை எனக்கு கிடைத்ததும் 2 மங்கலான உருவங்கள் என் பார்வையில் வரத் தொடங்கின. மெதுவாக என் மங்கலான பார்வை தெளியத் தொடங்கியது. கடைசியில் எனக்கு முன்னால் பார்க்க முடிந்தது. அது ஒரு மனிதன், ஒரு பெண் மனிதன். நான் அவளை உன்னிப்பாக பார்க்க ஆரம்பித்தேன், ஏனென்றால் நான் இதற்கு முன்பு ஒரு மனிதனை இவ்வளவு நெருக்கமாக பார்த்ததில்லை. அவளுக்கு நீண்ட கருப்பு முடி மற்றும் முட்டை வடிவ முகம் இருந்தது. அவள் கண்களுக்கு கீழே 2 பெரிய கருப்பு வளையங்கள் இருந்தன. ஆனால் அவள் சோர்வாக தெரிந்தாலும் அவளால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. என்னை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய விஷயம் என்னவென்றால், இந்த பெண் எவ்வளவு பிரமாண்டமானவள் என்பதுதான். இது நரகமா? நான் கொன்ற அனைவருக்காகவும் ராட்சத மனிதர்களால் நான் சித்திரவதை செய்யப்பட்டேனா? இந்த மனிதர் யாராக இருந்தாலும் அவள் சாதாரணமானவள் அல்ல. நான் தப்பிக்க வேண்டியிருந்தது. நான் என் முழு பலத்தையும் பயன்படுத்தி பறந்து செல்ல முயற்சித்தேன். அவை பிரம்மாண்டமாக இருந்தாலும் என்னை ஒருபோதும் வானத்தில் நான் பறக்கும் போது என்னை யாராலும் பிடிக்க முடியாது. நான் பறக்க முயற்சித்த போது எதுவும் நடக்கவில்லை. பிறகு என் இறக்கைகளை கூட உணர முடியவில்லை என்பதை உணர்ந்தேன். என் முதுகு, அவை போய்விட்டன. என் இறக்கைகளுக்கு என்ன ஆயிற்று? நான் மெதுவாக என் உடலை பார்க்க ஆரம்பித்தேன். நான் சொல்வது சரி என்று எனக்கு தோன்றியது. இது ஒரு நரகமேதான். நான் ஒரு மனித குழந்தையாக பிறந்திருக்கிறேன். அந்த பெண்ணுக்கு அருகில் ஒரு ஆண் என்னை ஒரு இறைச்சி துண்டை பார்ப்பது போல் பார்த்துக் கொண்டிருந்தான். இந்த கொடூர மனிதர்கள். அந்த மனிதன் என்னை பார்த்து பேசத் தொடங்கினார். அவன் துள்ளிக் குதிப்பதைப் பார். நான் அவனை பிடிக்கலாமா? அந்த பெண் என்னை அருகில் இருந்த ஆணிடம் கடத்தத் தொடங்கினாள். நான் என்னால் முடிந்தவரை எதிர்க்க முயற்சித்தேன். ஆனால் என் உடலை கட்டுப்படுத்த முடியவில்லை. என் உடலுக்கு நான் கொடுத்த ஒவ்வொரு கட்டளையும் வேலை செய்யவில்லை. நான் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கத்த முயற்சித்தேன். ஆனால் அழுகையின் சத்தம் மட்டுமே வெளிப்பட்டது. அந்த மனிதன் என்னை கைகளில் பிடித்ததும் நான் கத்த முயற்சிப்பதை நிறுத்தினேன். அறையில் அழுகை நின்றுவிட்டது. என் உடலின் மீது எனக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை என்றாலும் எப்போது சத்தம் போடலாமா வேண்டாமா என்பதை என்னால் தீர்மானிக்க முடிந்தது. ஓ, அவன் அழுவதை நிறுத்திட்டான்.
அவனுக்கு அவன் அப்பாவை பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த மனிதன் ஒரு பயங்கரமான புன்னகையுடன் என்னை பார்த்து கொண்டிருந்தான். நான் எதிர்த்து போராட முடிந்தால், ஒரு நிமிஷம் இருங்க, இது சரியான வாய்ப்பு இல்லையா? எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சது. நான் இதுவரை செய்ய முடியாததை முடிக்கிற வாய்ப்பு. அவங்க என் இனத்துக்கு செய்தது மாதிரி இப்போ அவங்க இனத்துக்கும் செய்யற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நான் பழிவாங்கி எல்லா மனிதர்களையும் கொல்ல முடியும். அவன் அழகான சிரிப்பை பாருங்க. இப்போ அவன் நல்ல மனநிலையில இருக்கான் போல. இந்த முட்டாள் மனிதன், நான் முதலில் உன்னிடம் பழி வாங்குவேன். என் முழு சக்தியையும் என் வாயிலும் நாக்கிலும் செலுத்த முயற்சித்தேன். அது உருவாகும் வரை காத்திருந்து என் வாயில் இருந்து உமிழ்நீரை மெதுவாக சேகரித்தேன். அது வேலை செய்து கொண்டிருந்தது. என் வாயில் குமிழ்கள் உருவாகுவதை என்னால் உணர முடிந்தது. அவனுக்கு என்ன ஆச்சு? அவனுக்கு உடம்பு சரியில்லை போலிருக்கிறது. அந்த மனிதன் என் முகத்தை நெருங்க நெருங்க, இதுதான் எனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று எனக்கு தெரியும். கோப்பன் மவனே, இந்தா வாங்கிக் கூடா. நான் என் வாயை திறந்து என் வாயிலிருந்து திரவத்தை முடிந்தவரை கடினமாக வெளியேற்றினேன். துப்பும் சிறிது தூரம் பறந்து அவன் முகத்தில் சரியாகப்பட்டது. அந்த மனிதன் திடுக்கிட்டு விரைவாக என்னை அந்த பெண்ணிடம் திருப்பிக் கொடுத்தான். ஐயோ, அவன் வேண்டுமென்றே அப்படி செய்தான்னு நினைக்கிறேன். நான் பரிதாபகரமான மனிதனை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தேன். அந்த பெண் சிரித்தாள். நீ வளர்ந்து பெரியவனா பிரச்சனை பண்ணுபவன் மாதிரி தெரியுது. எனக்கு சோர்வாக உணர ஆரம்பித்தது. நான் உட்கொண்ட சக்தியெல்லாம் என் வாயை கட்டுப்படுத்த முயற்சித்ததா? நான் இப்போதுதான் விழித்தெழுந்தேன் இல்லையா? தூக்கத்தை எதிர்த்து போராட முயற்சித்தேன், ஆனால் வெற்றி பெறவில்லை. யாரோ என் மீது மந்திரம் இட்டது போல் இருந்தது. இந்த பலவீனமான மனித உடல். அத்தியாயம் 2. திராகனின் குழந்தைத்தனமான செயல்கள். பெரிய டிராகன் குளோரிக்கு ரே என்ற பெயர் சூட்டப்பட்டது. அந்த பெயர் சூரிய ஒளியை நினைவூட்டுவதாக அவரது தந்தை சொன்னதால்தான் இது நடந்தது. ஆனால் பெரிய டிராகன் அதை வெறுத்தார். அந்த பெயர் மிகவும் சாதாரணமாகவும் சராசரியாகவும் இருந்தது. தனது சொந்த பெயரை கேட்கும் ஒவ்வொரு முறையும் அவர் பலவீனமாக உணர்ந்தார். ரே இல்லை, அந்த பெரிய டிராகன் தனது அழுகை மற்றும் கோபத்தால் அனைவரையும் எரிச்சலூட்டுவதை அறிந்திருந்தார். ஆனால் அவர் அதை பற்றி அதிகம் யோசித்ததாக தெரியவில்லை. அவரது பெற்றோர் ஒவ்வொரு முறையும் அவரை பெயர் சொல்லி அழைக்கும் போது அவர் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அழத் தொடங்குவார். என்னை ரே என்று கூப்பிட்டு என்ன நினைச்சுட்டு இருந்தாங்க? அவர் அந்த பெயரை வெறுத்தார், ஏனென்றால் அது அவரது உண்மையான சுயத்திற்கு பொருந்தாது என்று அவர் கண்டார். குளோரி மனித உடலில் பிரவேசித்து சில மாதங்கள் ஆகிவிட்டன. மனிதர்களைப் பற்றிய அவரது புரிதல் காலப்போக்கில் கணிசமாக மேம்பட்டிருந்தது. உண்மையில் இப்போது அவருக்கு தனது பெற்றோரின் பெயர் கூட தெரியும். அவர் ஒருபோதும் செய்ய துணிந்திருக்க மாட்டார் என்று நினைத்தார். அவர்களை நீண்ட கூந்தல் கொண்ட மனிதர்கள் என்றும் குட்டை கூந்தல் கொண்ட மனிதர்கள் என்றும் அழைப்பது எவ்வளவு கடினம் என்பதை அவர் விரைவில் உணர்ந்தார். நகரத்தைப் போலவே அங்கேயும் பல நீண்ட கூந்தல் மற்றும் குட்டை கூந்தல் கொண்ட மனிதர்கள் இருந்தனர். அவரது தாயார் பெயர் ஸ்கார்லெட், அவரது தந்தை பெயர் ஜாக். ஊரில் அவர்களுடைய தொழிலை அவர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் மக்கள் அந்த தம்பதியை மிகவும் மதிக்கிறார்கள். அவர்களை பார்க்க வரும்போதெல்லாம் அவர்கள் அடிக்கடி பரிசுகளை வழங்கி மகிழ்வார்கள். பார்வையாளர்களின் தொடர்ச்சியான வருகையால் தனது பெற்றோர் சராசரி மனிதனை விட அழகாக இருப்பதாக தோன்றியதை டிராகன் புரிந்து கொண்டார். முக அலங்காரத்தில் அவரது தாயார் நீண்ட நேரான கருப்பு முடியுடன் அழகின் வரையறையாக இருந்தார். மேலும் சமச்சீர் முகம் அவரை எப்போதும் அன்பானவராகவும் நல்லொழுக்கமுள்ளவராகவும் காட்டினார். நிச்சயமாக அவரது தந்தைக்கு எந்த குறையும் இல்லை. அவரது உடல் மற்ற நகர மக்களை விட மிகவும் தசை மற்றும் தடகளமாக இருந்தது. டிராகன் எளிய குடும்பத்தின் இல்லத்திற்கு ஏதோ ஒரு விசித்திரமான சம்பவம் நடக்கும் வரை பார்வையாளர்கள் பற்றாக்குறையாக இருந்ததில்லை.
ரே தலைமுடி அவரது தாயைப் போலவே கருப்பு நிறத்தில் இருந்தது. ஆனால் சில மாதங்களுக்குப் பிறகு அவரது தலைமுடி அதன் நிறத்தை சிவப்பு நிறமாக மாற்றத் தொடங்கியது. ஆரம்ப கண்டுபிடிப்புக்கு சில வாரங்களுக்குப் பிறகு அவரது தலைமுடி முற்றிலும் சிவப்பு நிறமாக மாறியது. ஆனால் அவரது உச்சந்தலையில் ஒரு சில கருப்பு இழைகள் மட்டுமே ஒட்டிக் கொண்டிருந்தன. அதன் உயிர் வாழ்வு அவர் இந்த வழியில் பிறக்கவில்லை என்பதற்கான சான்றாக செயல்பட்டது. இந்த விசித்திரமான நிகழ்வு அவர்களின் குடும்பம் சபிக்கப்பட்டதாக வதந்திகளை பரப்பியது. இவற்றையெல்லாம் கேட்ட ரே, சிவப்பு நிறம் இந்த உலகில் துரதிருஷ்டவசமான நிறமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தார். ஆனால் அவரால் என்ன செய்ய முடியும்? அவன் ஒரு சிவப்பு டிராகன். தன்னுடைய சில டிராகன் சக்திகள் இன்னும் தனக்குள் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும், அதுவே தன்னுடைய தலைமுடி இவ்வளவு பெரிய அளவில் மாறியதற்கும் காரணமாக அமைந்தது என்றும் அவன் எண்ணினான். ரே கோபமடைந்தார். ஆனால் இறுதியில் அவர் ஒரு குழந்தையாகவே இருந்தார். அவர் அனைவரின் முகத்தையும் மனதில் குறித்துக் கொண்டார். மேலும் தனது பழிவாங்கும் திட்டங்களை சிறிது காலத்திற்கு நிறுத்தி வைத்தார். ஏனெனில் அவர் முதலில் வெல்ல வேண்டிய ஒரு புதிய எதிரி இருந்தார். அதே ரே, நீங்க இரவு உணவிற்கு தயாரா? ரே அம்மா ஸ்கார்லெட் புன்னகையுடன் கேட்டார். இரவு உணவு நேரம். ரே மேஜையின் முன் அமர்ந்தார். அவர் நகர முடியாமல் நாற்காலியில் கட்டப்பட்டிருந்தார். அவர் ஏன் கட்டுப்படுத்தப்பட்டார்? சரி, ரே தனது பெற்றோரால் கல்வி கற்பிக்கப்பட்டதால்தான். அவருக்கு முன்னால் மேஜையின் மேல் ஒரு கரண்டியும் முள்கரண்டியும் கிடந்தன. புதிதாக கிடைத்த உடலின் கை கால்களை மட்டுமே கட்டுப்படுத்த முடிந்த பெரிய டிராகன் குளோரி போராடினார். ஆனால் பல நேரங்களில் அவர் யோசித்துக் கொண்டே இருந்தார். மனித உடல் போன்ற ஒரு சிக்கலான இயந்திரத்தை கட்டுப்படுத்தும் விஷயத்தில் மனிதகுலம் எப்படி இவ்வளவு துல்லியத்தை அடைந்தது? மனிதர்கள் இந்த கரண்டி மற்றும் முட்கரண்டி போன்ற மிகச்சிறிய ஒன்றை எடுக்கக்கூடிய அளவுக்கு மிகச்சிறிய அசைவுகளை செய்ய முடியும் என்பது டிராகனுக்கு புரிந்து கொள்ள முடியாததாக இருந்தது. டிராகனின் ஆர்வம் தூண்டப்பட்டது. ஆனால் டிராகன்கள் இயல்பாகவே பெருமை கொண்டவை. இந்த கருவிகளை அவர் முன்னால் பயன்படுத்துவது போன்ற ஏதாவது செய்ய வேண்டிய கட்டாயம் அவரை ஒரு கிளர்ச்சியாளராக மாற்றியது. மனிதர்கள் டிராகன்களை விட மிக உயர்ந்தவர்கள் என்பதை அவர் நம்ப மறுத்துவிட்டார். அவன் தன் தலையை சூட்கிண்ணத்தில் வைத்து பின்னர் ஒரு உண்மையான ஆல்பா டிராகன் செய்வது போல அதை சாப்பிட்டான். அவனுடைய நாக்கு ஓரளவு வலித்தாலும் ஒரு உண்மையான டிராகன் தன் உணவை எப்படி சாப்பிடுகிறது என்பதை இந்த மனிதர்களுக்கு காட்ட முடிந்ததற்காக அவன் மகிழ்ச்சியடைந்தான். டிராகன் பெருமையுடன் தலையை உயர்த்தி சிரித்தார். அவர்களுடையதை விட தனது சொந்த விருப்பப்படி உணவை சாப்பிட்டதன் மூலம் இருவரையும் விட சிறந்து விளங்கியதாக நினைத்தார். ஸ்கார்லெட்டும் ஜாக்கும் ஒருவரையொருவர் ஒரு கணம் பார்த்து கொண்டு சிரித்தனர். ரே, நீ ரொம்ப முட்டாள். நீ பண்ண குழப்பத்தை பாரு. அவள் முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது. டிராகன் திகைத்துப் போனார். ஏன் டிராகன் தன் தாயை வருத்தப்படுத்த முயற்சிக்கும் ஒவ்வொரு முறையும் அவரது செயல்கள் எப்போதும் அவனை பார்த்து புன்னகைப்பதில் முடிவடையும்? டிராகன் அதை ஒப்புக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் முதல் முறையாக அவர் ஒருபோதும் மறைந்து போக விரும்பாத ஒரு மனிதனின் இருப்பை பற்றி அறிந்து கொண்டார். அத்தியாயம் 3. எனக்கு கிடைத்த முதல் பரிசு. ஒரு வருடம் கடந்துவிட்டது. இறுதியாக அது கிரேட் டிராகன் இல்லை, ரேயின் முதல் பிறந்த நாள். ரேயின் பெற்றோர் அவனை மிகுந்த ஆர்வத்துடன் கவனித்துக் கொண்டிருப்பதாக தோன்றியது. 6 மாதங்களுக்கு முன்பு நடந்த அந்த சம்பவத்திற்கு பிறகு அது ஏன் என்பது தெளிவாக தெரிந்தது. இப்போது அவன் விரைவில் தனியாக நடக்கத் தொடங்குவான் என்று அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அந்த சம்பவம் எதை பற்றி குறிப்பிடுகிறது? அது சம்பவம் இல்ல, சரித்திரம். சரி, அது பாராட்டத்தக்க ஒன்றல்ல, ஆனால் அது நிச்சயமாக அவரை நன்றாக உணர வைத்தது. அவரது தந்தை தனது டயப்பரை மாற்றும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டிருந்த போது ரே கவனமாக குறிவைத்து அவரது தந்தையின் முகத்தை நோக்கி ஒரு கொந்தளிப்பான மஞ்சள் நிற சிறுநீரை வீசினார். அது ஒரு புல்சை மற்றும் அவர் வெற்றிகரமாக தனது தந்தையின் மீது தங்க மழை பொழிந்தார். அப்போது ரே மிகவும் மகிழ்ச்சியில் இருந்தான்.
தான் செய்த சாதனையை கல்வெட்டில் எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டான். இப்போ கூட நான் கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தரா பழி வாங்க முடியும் அவன் நினைச்சான். அவரது தந்தையின் முகத்தில் தெரிந்த அதிர்ச்சி அவரை திடுக்கிட வைத்தது. அவரது பரிதாபகரமான முகத்தை பார்த்ததும் ஒருவித பதற்றம் ஏற்பட்டது. அவர் முட்டாள் என்ற வார்த்தையை அவருக்குள் மழுப்பினார். அந்த நேரத்தில் ரே திடுக்கிட்டு போனார். தான் முதலில் சொன்ன வார்த்தைக்கு தனது தந்தை எப்படி நடந்து கொள்வார் என்று பயந்தார். அவர் இன்னும் ஒரு குழந்தைதான். மனிதர்களை அறிந்த அவர்கள் அவரை ஒரு குச்சியில் கட்டி திடீரென்று அவரை ஒரு சூனியக்காரி என்று கூறி எரிக்கலாம். ஆனால் திடீரென்று அவரது தந்தையின் முகம் சிவந்து பின்னர் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அவர் ரேயை காற்றில் தூக்கி பிடித்து கத்தினார். ரே, நீங்க ஒரு மேதைன்னு எனக்கு தெரியும். நீங்க உண்மையிலேயே என் மகன்தான். நீங்க ரொம்ப ஸ்பெஷல். ரே முற்றிலும் திகைத்து போனார். குழப்பத்திற்கு மத்தியில் அவரது தந்தை மகிழ்ச்சியுடன் வாய் திறந்திருப்பதை கண்டார். இப்போது அவரை மீண்டும் அவரது வாயில் பொழியும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. ஆனால் அவர் அதை மறுத்துவிட்டார். ஏனெனில் அவரது தந்தையின் பாராட்டு அவரை விவரிக்க முடியாத மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக அவன் விரைவாக கற்றுக்கொள்பவன் என்று அவரது பெற்றோர் நினைத்தனர். இருப்பினும் ரே எப்போதும் நடப்பதை புரிந்து கொள்ள முடியாததாக கண்டார். ஆனால் அது அவர் சோம்பேறியாக இருந்ததால் அல்ல. உண்மையில் அவர் விரைவில் சுதந்திரமாக நடக்க தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவரால் தனது கால்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவரது சமநிலை உணர்வு எப்போதும் இல்லாமல் இருந்தது. இது எப்போதும் ரேவை ஊக்கமுழக்கச் செய்தது. நான் ஒழுங்கா நடக்க முடியாமல் தத்தக்கா புத்தக்கா நடந்து என்ன பயன்? ஊர்ந்து செல்வது இன்னும் நன்றாக இருக்கிறது. என்னால் வேகமாகவும் நகர முடியும். இருப்பினும் ஒரு டிராகன் மண்ணுளி பாம்பு மாதிரி ஊர்ந்து போனா. இந்த ஊர் உலகம் என காரி துப்பாதா என்று ரே தனக்குள் நினைத்துக் கொண்டான். ஆனால் இருட்டில் இருந்து தன் பெற்றோர் ரகசியமாக பார்த்து கொண்டிருந்த போது அவர்களின் ஏமாற்றமடைந்த பார்வைகளை பார்த்த ரே ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் எவ்வளவு திறமையானவன் என்பதை அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்று முடிவு செய்தான். தான் உண்மையிலேயே ஒரு மேதை என்பதை அவர்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியத்தை அவன் உணர்ந்தான். அந்த நிகழ்வுகள் நிறைந்த இரவில் பெற்றோருக்கு தெரியாமல் தானே பயிற்சி செய்வதை பழக்கப்படுத்திக் கொள்ள முடிவு செய்தான். கடந்த சில மாதங்களுக்குள் ரே நிறைய கண்டுபிடித்தார். அவன் அம்மா அவனுக்கு ஒரு படுக்கை நேர கதையை வாசித்துக் கொண்டிருந்த போது அவன் முன்பு வாழ்ந்த உலகம்தான் இப்போது அவன் வாழும் உலகம் என்பதை கண்டுபிடித்தான். அவன் எப்படி உண்மையை கண்டுபிடித்தான்? அப்போதுதான் அவன் தன் அம்மா சொன்ன கதை, குறும்புக்கார குழந்தைகளை தண்டிக்க அடிக்கடி அந்த நிலத்திற்கு வரும் ஒரு கொடிய சிவப்பு டிராகனின் கதையை பற்றியது என்பதை உணர்ந்தான். அந்த சிவப்பு டிராகனின் பெயர் குளோரி. தனது பெயர் வீட்டு பெயராக மாறிவிட்டதால் ரே உடனடியாக பெருமைப்பட்டார். பெரும்பாலும் குழந்தைகளை பயமுறுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இது அவரை வருத்தப்படுத்தியது. என் நண்பர்கள் இறந்து என் வாழ்க்கை மறைந்து எவ்வளவு காலம் கடந்துவிட்டது? குளோரிக்கு, அந்த கொடிய சிவப்பு டிராகன் என்று அழைக்கப்படுபவருக்கும் ஒரு உண்மையான மனிதனாக இருப்பதற்கும் இடையில் ஒரு நொடி மட்டுமே கடந்துவிட்டது போல் தோன்றியது. அந்த காலத்தில் பெரிய டிராகன் குளோரி என்ற பெயரை அறிந்தவர்கள் அவரது வலிமையை கண்டு பயந்தார்கள். ஆனால் இப்போது அவர் ஒரு படுக்கை நேர கதையாகிவிட்டார். ரே தனது தலையை அசைத்து தான் போதுமான வயதை அடையும் போது இந்த மர்மத்தை ஆழமாக ஆராய்வது என்று முடிவு செய்ய மட்டுமே முடிந்தது. இந்த உலகில் ரேயின் முதல் பிறந்த நாள் இறுதியாக வந்தது. அவர் தனது தந்தையிடமிருந்து ஒரு வாளை பரிசாக பெற்றார். அவன் அம்மா இதை பார்த்தா சொல்ல தேவையில்லை. அவருடைய அம்மா கோபமாக இருந்தார். ஆனால் அது புரிந்து கொள்ளத்தக்கது. ஒரு விளக்கமாத்து குச்சியை கூட சரியாக பிடிக்க முடியாத ஒரு குழந்தை வாளை கொண்டு என்ன செய்யும்? இந்த ஜோடி நீண்ட நேரம் வாக்குவாதம் செய்தது. உண்மையைச் சொன்னால் ரே அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கலாம். அவ்வப்போது ரே அடிக்கடி ஒட்டு கேட்பார். இதன் மூலம் அவரது பெற்றோர் அட்வென்ச்சராக வேலை செய்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்தார்.
அவரது தந்தை ஒரு வாழ்வீரன், அவரது தாயார் ஒரு மந்திரவாதி. இந்த தொழில் நன்கு மதிக்கப்படுவதாக தோன்றியது. முழு நகரத்திலும் 2 அட்வென்ச்சர்ஸாக மட்டுமே இருந்தனர். ஆச்சரியப்படத்தக்க வகையில் அந்த 2 பேரும் அவருடைய பெற்றோர். அவர்களின் வீடு ஏன் தினமும் பல விருந்தினர்களை மகிழ்வித்தது என்பதை இது விளக்கியது. அவர்கள் ஏன் எப்போதும் பரிசுகளுடன் வந்தார்கள்? அட்வென்ச்சர்களை பார்ப்பது ஒரு பொதுவான காட்சியாக இருக்காது, ஆனால் மந்திரவாதிகள் ஒரு கிளினின் இறகு போல அரிதானவர்கள். ரே இதற்கு முன்பு வேறு யாரும் மந்திரம் செய்வதை பார்த்ததில்லை. ஆனால் அவரது தாயார் தனது கணவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது அதை சில முறை பயன்படுத்தினார். இந்த அபூர்வம் ரேயின் ஆர்வத்தை தூண்டியது. எதிர்காலத்தில்தான் ஒரு மந்திரவாதியாக மாற முடியுமா என்று அவர் யோசித்தார். அவரால் முடிந்தால் பிறகு அது அவன் முதலில் எதிர்பார்த்ததை விட பழி வாங்குவதை மிகவும் எளிதாகிவிடும். அத்தியாயம் 4. ரே மந்திரவாதியாக மாறுவதில் தோல்வி அடைந்தான். ரேயின் 2வது பிறந்த நாள் நெருங்கிவிட்டது. அவர் எப்போதும் இல்லாத அளவுக்கு உற்சாகமாக இருந்தார். ஏனென்றால் 2 வயதுடைய ஒவ்வொரு குழந்தையும் ஒரு மந்திரவாதியாக மாறுவதற்கான திறனை கொண்டிருக்கிறார்களா என்பதை சோதிக்க முடியும். ஒரு அட்வென்ச்சர் மற்றும் ஒரு மந்திரவாதியின் மகனாக. ஒரு புலியோட தந்தைக்கு நாய் மகன் பிறக்க மாட்டார் என்ற பழமொழி உண்மையாக இருந்தால் ரேயின் திறமைகள் சோதிக்கப்பட வேண்டும் என்பது புரிந்து கொள்ளத்தக்கது. ரேயின் பெற்றோர் அவரை ஹரி ராஜ்யத்தின் நகர மையத்திற்கு அழைத்துச் சென்றனர். அவர்களுடைய சொந்த ஊர் மிகவும் சிறியதாக இருந்தது. மேலும் அவருடைய மாயாஜால திறன்களை சோதிக்க தேவையான உபகரணங்கள் அங்கு இல்லை. எனவே அவரது பெற்றோர் அவரை அருகிலுள்ள நகரத்திற்கு அழைத்துச் சென்று சோதனைக்கு உட்படுத்த முடிவு செய்தனர். உங்க பெற்றோரில் யாராவது ஒரு மந்திரவாதியா இருந்தா நீங்களும் மந்திரவாதியா மாறுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சது. அந்த வாய்ப்பு 100% இல்லைன்னாலும் எதுவுமே இல்லாததை விட அது இன்னும் நல்லாத்தான் இருந்துச்சு. சொல்லப்போனால் இப்போ இருக்கிற நிறைய மந்திரவாதிகள் முந்தைய மந்திரவாதிகளோட வம்சாவளியில இருந்து வந்தவங்க. நிச்சயமாக ரே ஒரு மந்திரவாதியாக மாற முடியும் என்பதில் அவருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவர் முன்பு ஒரு டிராகன்கள் மந்திரத்தின் ஆட்சியாளர்கள். எந்த மனிதனும் ஒருபோதும் நம்ப முடியாத அளவுக்கு அவருக்கு அதிக மந்திர சக்தி இருந்தது. இருப்பினும் அவர் பாதுகாப்பற்றதாக உணரவில்லை என்று சொல்வது பொய். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் தனது முந்தைய வாழ்க்கையில் ஒரு டிராகனாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது அவர் ஒரு மனிதராகிவிட்டார். தோல்வியடைய எந்த வாய்ப்பும் இல்லை என்று நினைக்கும் அளவுக்கு அவர் மெத்தனமாக இல்லை. ரே மற்றும் அவரது பெற்றோர் இறுதியாக நகர மையத்திற்கு வந்தனர். அவர் உடனடியாக சில வேறுபாடுகளை கவனித்தார். இங்கு அட்வென்ச்சர்களும் மந்திரவாதிகளும் அதிக எண்ணிக்கையில் இருப்பது போல் தோன்றியது. நிறைய பேர் மந்திர கருவிகளுடன் சுற்றித் திரிந்தனர். ஆனால் அதே நேரத்தில் ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையிலான இடைவெளியை கவனித்த போது ரே வருத்தப்பட்டார். பணக்காரர்களும் அதிகாரம் படைத்தவர்களும் செல்வாக்கையும் கவனத்தையும் பெற்றனர். ஆனால் ஏழைகளும் பிச்சைக்காரர்களும் வெறுப்பை தவிர வேறு எதையும் பெறவில்லை. மனிதர்கள் தங்களை விட பலவீனமானவர்களுக்கு உதவவில்லை என்பது அவருக்கு வருத்தத்தையும் விரக்தியையும் ஏற்படுத்தியது. மாறாக அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான மனிதர்களாக இருந்த போதிலும் அவர்களை தங்களை விட கீழான மனிதர்கள் என்று அவமதித்து கேலி செய்தனர். ரே ஒருமுறை பலவீனமானவர்களை பாதுகாப்பதை தனது கடமையாக கொண்டிருந்தார். ஆனால் அவரது சிறந்த முயற்சிகள் இருந்த போதிலும் அவர் தோல்வியடைந்திருந்தார். தனது தாயின் கையை பிடித்துக்கொண்டு நகர மையத்தின் வழியாக நடந்து சென்ற பிறகு அவர்கள் இறுதியாக தங்கள் இலக்கை அடைந்தனர். ரே அனைத்து நடைப்பயணங்களாலும் சோர்வடைந்திருந்தார். அவரது சிறிய உடலால் அதற்கு மேல் அதிகம் தாங்க முடியவில்லை. மேலும் ஒரு சிறிய கொட்டாவி விட்டார். இந்த குழந்தைகள் பிறக்கும்போது தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ளக்கூட முடியாது. இப்போது இந்த பயங்கரமான சாபம். ரேயின் தந்தைக்கு ஏதோ வேலை இருப்பது போல் தோன்றியது. மற்றவர்களுக்கு முன்பாக இருவரையும் விட்டுவிட்டு வீடு திரும்பினார்.
அவர் தனக்கு முன்னால் இருந்த கதீட்ரல் போன்ற கட்டிடத்தை பார்த்தார். அது 4 பெரிய டிராகன்களை விட பெரியதாக இருப்பதைக் கண்டார். இருப்பினும் அது ஒரு அற்புதமான காட்சியாக இருந்தது. ரேயின் தாயார் ஸ்கார்லெட், அந்த கட்டிடம் நீம்ஸ் அகாடமி என்று அழைக்கப்படும் ஒரு பள்ளி என்றும், அது மகேஷை மட்டுமே ஏற்றுக்கொள்ளும் கடுமையான கொள்கையை கொண்டிருந்தது என்றும் விளக்கினார். அவள் இளமையாக இருந்தபோது படித்த பள்ளி இது, மேலும் ரேயும் அதன் மாணவராக முடியும் என்று அவள் நம்பினாள். அவர்கள் பள்ளி கட்டிடத்திலிருந்து விலகி நடந்து சென்று அருகிலுள்ள ஒரு கட்டிடத்திற்குள் வந்தனர். பிரதான கட்டிடத்துடன் ஒப்பிடும்போது இந்த கட்டிடம் குறைவான சுவாரஸ்யமாக தெரிந்தது. ஆனால் அந்த கட்டிடம் குறைவான சுவாரஸ்ய பொருட்களால் கட்டப்படவில்லை என்பதை ஒருவர் எளிதாக காண முடிந்தது. கட்டிடத்திற்குள் இருந்த மக்களின் எண்ணிக்கை வியக்கத்தக்கதாக இருந்தது. நடமாடுவதற்கு கூட இடம் இல்லை. உள்ளே இருந்தவர்களில் பெரும்பாலோர் தங்கள் குழந்தைகளுடன் பெற்றோர்கள். அவர்கள் வரவேற்பு அறையில் அமர்ந்து பொறுமையாக காத்திருந்தனர். அவ்வப்போது யாரோ ஒருவர் வரவேற்பு அறைக்குள் வந்து கையில் ஒரு பட்டியலை பிடித்துக் கொண்டு யாருடைய பெயரையாவது கூப்பிடுவார்கள். பெற்றோரும் குழந்தையும் தேர்வு நடைபெறும் அறைக்குள் சென்று 5 நிமிடங்களுக்கு பிறகு அவர்கள் வெளியே வருவார்கள். பெரும்பாலான நேரங்களில் சிலர் அழுது கொண்டிருப்பார்கள். சில நிமிடங்கள் கழித்து அந்த பெண் மீண்டும் அந்த பட்டியலை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். ரே, சோதனைக்கான உங்கள் முறை. அவள் கூட்டத்தின் மீது தன் பார்வையை செலுத்தியபடி அறிவித்தாள். ரே தனது இருக்கையிலிருந்து குதித்து எழுந்து சிரித்தார். அவன் தன் தாயை பின்தொடர்ந்து அந்த பெண்ணுடன் நடந்தான். வழியில் ரே ஒரு குழந்தையை கடந்து சென்றார். அவன் ஆவேசமாக அழுது கொண்டிருந்தான். பரிதாபத்தை தவிர ரேவால் தலையை ஆட்டவும் ஏளனம் செய்யவும் மட்டுமே முடிந்தது. உலகம் நியாயமற்றதாக இருந்தது. எப்போதும் இப்படிதான் இருந்தது. ரே அந்த பெண்ணை பின்தொடர்ந்து முன்பு பார்த்த அறைக்குள் சென்றான். அப்போது அந்த மேசையின் இருபுறமும் ஒரு மேசையும் 2 நாற்காலிகளும் இருப்பதைக் கண்டான். மேசையின் மேல் ஒரு பெரிய படிக உருண்டை இருந்தது. அந்த உருண்டையின் முன் வெள்ளை அங்கி அணிந்த ஒரு வயதான தோற்றமுடைய மனிதர் அமர்ந்திருந்தார். மற்றொரு இருக்கை காலியாக இருந்தது. ஸ்கார்லெட் அந்த காலியான இருக்கையில் அமர்ந்து ரேவை தன் மடியில் வைத்துக் கொண்டாள். ஒரு சாதாரண மனிதனால் எழுந்து நிற்க உதவி செய்யப்பட வேண்டியிருந்தது. அவருக்கு வெட்கமாக இருந்தது. அவன் தனக்குள் பேச விரும்பினான். ஆனால் அந்த கிழட்டு பையன் ஏற்கனவே பேசிக் கொண்டிருந்தான். தயவு செய்து உங்கள் மகனை உங்கள் முன்னால் உள்ள கோலத்தின் மீது தனது 2 கைகளையும் வைக்கச் சொல்லுங்கள். அவருக்கு ஏதேனும் மந்திரத்திறன் இருந்தால் அந்த கோலம் ஒளியை வெளியிடும். ஒளியின் தொடர்புடைய நிறம் அவர் எந்த உறுப்பில் சிறந்து விளங்குகிறார் என்பதை காண்பிக்கும். ரே உள்ளுக்குள் ஏளனம் செய்தார். ஒரே ஒரு வாக்கியம் போதும். ரே கண்களை மூடிக்கொண்டு தனது 2 கைகளையும் காற்றில் உயர்த்தி பக்கவாட்டில் இருந்த படிகப் பந்தை பிடித்தார். ஒரு பெரிய முடிவை எதிர்பார்த்து ரே உள்ளுக்குள் சிரித்தார். பின்னர் யாரோ மூச்சு திணறி அழும் சத்தம் அவருக்கு கேட்டது. அந்த குரல் பரிச்சயமானது. அது அவன் அம்மாவிடமிருந்து வந்ததாக தோன்றுகிறதா? ரே மகிழ்ச்சியுடன் ஆச்சரியப்பட்டார். அவருடைய திறமை அவ்வளவு அற்புதமாக இருந்ததா? அவருடைய தாயாரால் இனியும் தன்னை அடக்கிக் கொள்ள முடியாமல் ஆனந்த கண்ணீர் வடிக்க ஆரம்பித்ததா? நான் ஒரு மந்திரவாதியாக மாறுவதை பார்த்து அவள் மிகவும் மகிழ்ச்சியடைந்திருக்க வேண்டும். ஒருவேளை நான் என் அம்மாவைப் போலவே நெருப்பு உறுப்புகளையும் எழுப்பியிருக்கலாம். ரே கண்களை திறந்து பார்த்தபோது படிகப் பந்துக்கு எந்த எதிர்வினையும் காட்டவில்லை என்பதை உணர்ந்தார். ஒளி இல்லை, நிறம் இல்லை, எதுவும் இல்லை. என்ன? உங்களுக்கு என் ஆழ்ந்த இரங்கல்கள். ஆனால் உங்கள் மகனுக்கு எந்த மந்திரத்திறன் இல்லை. தலையை ஆட்டிக்கொண்டும் தாடியை தடவிக்கொண்டும் முதியவர் சொன்னார். இந்த கிழட்டு பையன் ஒரு முட்டா பையனா இருப்பான் போல இருக்கு. மந்திரம் இல்லாத டிராகனா? அவர் தவறாகத்தான் இருக்க வேண்டும். ரே தற்செயலாக படிகப் பந்தை தரையில் கவிழ்த்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக மேசையின் மீது குதித்தார். அவர் அந்த முதியவரை நோக்கி நடந்து சென்று முணுமுணுத்தார். வேண்டாம், எனக்கு மாவிக் இருக்கு.
ரே தன்னையே சுட்டிக்காட்டி கோபமாக அந்த முதியவரை பார்த்தார். மன்னிக்கவும் இளைஞனே, ஆனால் நான் எதுவும் செய்ய முடியாது. வயதான தோற்றமுடைய அந்த மனிதர் ஒரு பெருமூச்சு விட்டு மன்னிப்பு கேட்டார். ஆனால் ரே அதை நம்பவில்லை. அவர் மிகவும் விரக்தியடைந்ததால் அந்த முதியவரின் தாடியை பிடித்தார். அவன் ஒரு டிராகன். அவர்தான் பெரிய டிராகன் குளோரி. அவருக்கு எப்படி மந்திர திறமை இல்லாமல் இருக்க முடியும்? இந்த கிழட்டு நரி கண்டிப்பாக பொய் சொல்ல வேண்டும். நம்மை ஏமாற்றுவதற்காக என் அம்மாவிடமிருந்து என் பெரிய சக்திகளை மறைக்க முயற்சிக்கிறார். சோதனையின் முடிவில் கோபமடைந்த ரே முதியவரின் தாடியை இன்னும் பலமாக இழுத்தார். ஸ்கார்லெட் அவரது கையை பிடித்துக் கொண்டு அதை அந்த முதியவரின் தாடியிலிருந்து இழுக்க முயன்றாள். ஆனால் ரே கடுமையாக எதிர்த்ததால் அவளுடைய முயற்சிகள் அந்த முதியவரின் தாடியின் சில இழைகளை அவிழ்த்துவிட்டன. முடி தரையில் விழுந்ததும் ரே மிகவும் மகிழ்ந்து சிரிக்க ஆரம்பித்தார். எழுந்து நின்று கத்தியதால் கடைசியில் அந்த முதியவர் என் பிடியை அவரிடமிருந்து அகற்ற முடிந்தது. இப்போதைக்கு இந்த 2 பேரையும் என் கண்ணுல இருந்து அப்புறப்படுத்து என்று அந்த பெரியவர் கோபத்தில் கத்தினார். பின்னர் ரே தங்கள் சொந்த ஊருக்கு திரும்பும் பயணம் முழுவதும் அமைதியாக இருந்தார். வயதானவருக்கு அவர் செய்த காரியத்திற்காக அவரது தாயார் இன்னும் மிகவும் எரிச்சலைந்தார். ஸ்கார்லெட் இறுதியில் தூங்கிவிட்டதால் மகனும் தாயும் ஒருவருக்கொருவர் கோபமடைந்தனர். ஆனால் ரே இன்னும் விழித்திருந்தார். என்ன நடந்து கொண்டிருந்தது? அப்போது நான் கொன்ற மனிதர்களின் எண்ணிக்கைக்காக உலகம் என்னை தண்டித்ததா? அது அர்த்தமல்ல. இல்லை என்றால் எனக்கு ஏன் இந்த 2வது வாய்ப்பு கிடைத்திருக்கும்? நான் தண்டனைக்கு தகுதியானவன் என்று உலகம் முடிவு செய்திருந்தால் அது என்னை மறுபிறவி எடுக்க அனுமதித்திருக்காது. ரே தனக்குள் தலையசைத்தார். உலகம் என்னை சோதிக்கிறது என்று அவர் நினைத்தார். நான் ஒரு மந்திரவாதியாக மாற முடியாவிட்டால் என் பழிவாங்கலுக்கு வேறு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். ரே தனது உறுதியை மீண்டும் உறுதிப்படுத்தினார். அப்போது அவன் தன் தந்தையை பற்றி யோசித்தான். அவர்கள் வீட்டிற்கு வந்ததும் ஸ்கார்லெட் அந்த துரதிருஷ்டவசமான செய்தியை ஜாக்கிடம் கூறினார். ஜாக் வருத்தப்பட்டதை புரிந்து கொள்ளத்தக்கது. ஆனால் அது ஸ்கார்லெட்டை போல தீவிரமாக இல்லை. மறுநாள் காலையில் குடும்பத்தினர் இரவு உணவு மேசையின் முன் அமர்ந்தனர். கரண்டி மற்றும் முட்கரண்டியின் வழிகளை இறுதியாக புரிந்து கொண்டரே இந்த உணவுகள் முன்பை விட சாப்பிடும் அனுபவத்தை கணிசமாக சிறப்பாக்குகின்றன என்பதையும் தன்னையும் பின்னர் அவர் உருவாக்கிய குப்பைகளையும் சுத்தம் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்பதையும் உணர்ந்தார். காலை உணவு முடிந்ததும் ரே தீர்க்கமாக தனது கரண்டியையும் முட்கரண்டியையும் மேசையின் மீது வைத்துவிட்டு தனது தந்தையின் கண்களை நேராக பார்த்தார். அப்பா, எனக்கு எப்படி மத்தவங்களை புரிய வைக்கிறதுன்னு சொல்லிக் கொடுக்கிறீங்களா? ஆனால் அடுத்த கணமே ஜாக்கின் கண்கள் உற்சாகமான ஒளியில் பிரகாசிக்கத் தொடங்கின. எல்லாவற்றிற்கும் மேலாக அவரது கனவு நனவாகப் போகிறது என்று தோன்றியது. அத்தியாயம் 5. வாழ்வீரனாக முயற்சிக்கும் ரே. அதன் பிறகு 4 ஆண்டுகள் கடந்துவிட்டன. கடந்த சில ஆண்டுகளில் ரே பெரிதாகிவிட்டது. இப்போது அவர் சுமார் 3 அடி 5 அங்குல உயரத்தில் இருந்தார். அவரது தலைமுடி சிவப்பு மற்றும் கூர்முனையுடன் இருந்தது. இருப்பினும் இந்த நாளுக்கும் காலத்திற்கும் இந்த கலவை சற்று விசித்திரமாக இருந்தது. ரே தனது முதுகில் பயணிக்கும் செதில்களை தவறவிட்டதால் தனது சிகை அலங்காரத்தை இதற்கு மாற்ற முடிவு செய்திருந்தார். அவர் இன்னும் ஒரு டிராகனை போலவே இருக்க இது அவருக்கு மிக நெருக்கமான விஷயம். ரேயின் முன் தோலால் ஆன முழு சூட் கவசம் அணிந்த ஒரு மனிதர் நின்று கொண்டிருந்தார். அவர் கையில் ஒரு வாளை வைத்திருந்தார். அவரிடம் தலைக்கவசம் இல்லை. இந்த தொகுப்பு அவருக்கு குறிப்பிடத்தக்க பாதுகாப்பை பெற்றுக்கொண்டு வேகமான வேகத்தில் நகர உதவும் ஒரு உகந்த உபகரண தேர்வாகும். ரேயின் முன்னால் இருந்தவர் அவரது தந்தை. அவர்களின் நிலைப்பாடு அவர்கள் போருக்கு செல்லப் போகிறார்கள் என்பதை தெளிவாக காட்டியது. ரே தன் கண்களால் தன் தந்தையை கவனமாக பார்த்தான். வெளியாட்களின் பார்வையில் அவர் ஒப்பிட முடியாத அளவுக்கு நிதானமாக தெரிந்தார். ஆனால் இப்போது தனது தந்தையுடன் பழகிய ரே
எந்த நேரத்திலும் தாக்கத் தயாராக இருப்பதை அறிந்திருந்தார். ரேக்கு 4 வயது ஆனதிலிருந்து ஒவ்வொரு நாளும் நண்பகலில் மதிய உணவின் போது தனது தந்தையுடன் சண்டையிடுவார். ஒருமுறை கூட அவனால் அவனை வாளால் அடிக்க முடியவில்லை. ஆனால் இன்று ரே அதை மாற்ற திட்டமிட்டார். அவர் முதல் நகர்வை மேற்கொண்டார். அதே நேரத்தில் அவரது தந்தையும் சற்றொன்று நகர்ந்தார். முன்பு ரே தனது தந்தையின் அசைவுகளை அரிதாகவே பின்பற்றினார். ஆனால் இப்போது அவர் தனது தந்தையின் ஒவ்வொரு செயலையும் பின்பற்ற முடிந்தது. பின்னர் அவரது தந்தை ரேயின் தாக்கும் தூரத்தை அடைவதற்குள் அவர் காற்றில் குதித்து அவருக்கும் ரேக்கும் இடையிலான இடைவெளியை தீர்க்கமாக மூடினார். ரே முகத்தில் ஒரு புன்னகையை எழுப்பினார். இந்த காட்சியை அவன் எத்தனை முறை பார்த்திருப்பான்? அவனுடைய தந்தை இந்த நடவடிக்கையை எத்தனை முறை தனக்கு எதிராக பயன்படுத்தினார் என்பதை அவனால் கூட கணக்கிட முடியவில்லை. இப்போது என்ன நடக்கப் போகிறது என்பதற்கு அவன் தயாராக இருந்தான். அவர் தயாராக இருந்தார். தன் தலையில் நடந்த செயல்களைப் பற்றி பேசும்போது ரே தனக்குள் கிசுகிசுத்தான். மேலே இருந்து ஒரு அடி, கடைசி நொடியில் ஒரு பக்கவாட்டு அடி, ஒரு சுழல் மற்றும் அவரது பக்கத்தில் தாக்குதல். ஆனால் அடி, ரேயின் பார்வை மங்கி போனது. அவர் மயங்கி விழுந்தார். சிறிது நேரம் கழித்து அவர் விழித்தெழுந்து வீட்டிற்குள் திரும்பி இருப்பதைக் கண்டார். அவன் அம்மா அப்பாவை திட்டுவதை அவனால் கேட்க முடிந்தது. நீங்க அவரை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லித் தர முடியாதா? அவருக்கு 4 வயசுதான் ஆகுது. தனது தந்தை தனது அம்மாவிடம் எல்லாவற்றையும் விளக்க முயன்றபோது அவர் வியர்த்து விழுந்ததை ரே கற்பனை செய்து பார்த்தார். அந்த எண்ணம் அவரை சிரிக்க வைத்தது. தேர்வுக்கு இன்னும் 1 வருஷம்தான் இருக்கு. நான் அவனை விட்டுக் கொடுக்க மாட்டேன். அவன் இப்படியே போனால் நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற முடியாது. ரே தனது பெற்றோரின் உரையாடலை ஒட்டுக் கேட்டுக் கொண்டிருந்தார். அவர் ஏற்கனவே விழித்திருப்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. ஆனால் அவரது தாயின் உணர்வுகள் அவரது எதிர்பார்ப்புகளை விட மிகவும் கூர்மையாக இருந்தன. அவள் கண்களின் ஓரத்தில் அவனை பார்த்தாள். பின்னர் அவள் விரைந்து சென்று தன் 2 கைகளையும் அவன் கன்னங்களின் பக்கவாட்டில் வைத்தாள். ரே, நீ நல்லா இருக்கிறாயா? நீ இதைச் செய்ய உன்னை கட்டாயப்படுத்த வேண்டியதில்லை. நீ எங்கள் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டியதில்லை. இதைத் தவிர நீ செய்யக்கூடிய உன்னதமான வேலைகள் நிறைய உள்ளன, ஸ்கார்லெட் கவலையுடன் கூடிய குரலில் சொன்னாள். ஸ்கார்லெட் உண்மையிலேயே தன்னை பற்றி கவலைப்பட்டிருப்பதை ரே பகலில் தெளிவாக பார்க்க முடிந்தது. நம்முடைய சண்டைகளுக்குப் பிறகு ஒவ்வொரு முறையும் நான் எவ்வளவு மனச்சோர்வடைந்தேன் என்பதை அவள் பார்த்திருக்க வேண்டும். ரே தனக்குள் நினைத்துக் கொண்டான். ஆனால் ரே தனது தந்தையிடம் தோற்றதால் வருத்தப்படவில்லை. ஒரு மந்திரவாதியாக அவருக்கு எந்த திறமையும் இல்லை என்பது மட்டுமல்லாமல் வாள் சண்டையிடும் திறமையும் இல்லை என்பதால் அவர் வருத்தப்பட்டார். அவரது தந்தையைப் போன்ற ஒரு சராசரி அட்வென்ச்சரை கூட வெல்ல முடியவில்லை என்றால் அவர் எப்படி மனித இனத்தை அழைக்க முடியும்? ரேயின் தந்தை வந்து முகத்தில் புன்னகையுடன் கூறினார். நமக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கு, ரே. இந்த விஷயத்தை பத்தி கவலைப்படு. நீங்க உண்மையிலேயே விரும்பினால் அதை செய்ய முடியும்னு எனக்கு தெரியும். 1 வருடம். நான் முன்னேற போதுமான நேரம் இருந்ததா? 1 வருட காலத்தில் ஏவ்ரியன் நைட் அகாடமி தேர்வு செயல்முறை தொடங்கும். அது அவன் அப்பா படித்த அதே பள்ளிக்கூடம். 5 வயதில் எந்த குழந்தையும் நுழைவுத் தேர்வை எழுதி அகாடமியில் நுழைவதற்கான தகுதிகளைப் பெற அனுமதிக்கப்பட்டனர். ரே ஒரு மந்திரவாதியாக மாறுவதற்கு எந்த தகுதியும் இல்லாததால் ரோலண்ட் அகாடமி இப்போது சமன்பாட்டிலிருந்து வெளியேறியது. சுருக்கமாகச் சொன்னால், இந்த நேரத்தில் அவருக்கு இருந்த ஒரே தேர்வு ஏவ்ரியன் அகாடமி மட்டுமே. ரே ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்டு தனது பெற்றோரை முறைத்துப் பார்த்தான். நான் அதை செய்வேன். நான் இதுவரை யாரும் கண்டிராத வலிமையானவனாக மாறுவேன். ஸ்கார்லெட்டும் ஜாக்கும் கவலை தோய்ந்து முகங்களுடன் ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டனர். அத்தியாயம் 6 சிறப்பு பயிற்சி.
வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியுடன் ரே முன்பு செய்து வந்த பயிற்சியின் அளவை இரட்டிப்பாக்க முடிவு செய்தார். அவரது சகிப்புத்தன்மையும் வலிமையும் சராசரியாக 4 வயது குழந்தையை விட அதிகமாக இருந்திருக்கலாம். ஆனால் அவரது பிரச்சனை வாளை பயன்படுத்தும் போது அவர் கொண்டிருந்த கட்டுப்பாட்டில் இருந்தது. அவரது மூளை அவரது உடலை விட மிக வேகமாக இருப்பது போலவும் அவரது கைகள் விகாரமாக இருப்பது போலவும் உணர்ந்தான். அவரது மூளை தனது உடலை ஏதாவது செய்ய கட்டளையிடும் போதெல்லாம் அவருக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு போதுமான அளவு தாமதம் ஏற்படுவதை அவர் உணர முடிந்தது. இருப்பினும் இன்னும் வலிமையாக மாறுவதற்கு அவர் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ரேவுக்கு தெரியும். அது களத்தில் உண்மையான சண்டை அனுபவத்தை பெறுவதற்காக இருந்தது. இது அவரை ஒரு வலிமையான போராளியாக மாற்ற அனுமதிக்கும். ஏனெனில் இது நுணுக்கமான அசைவுகளில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக உள்ளுணர்வுகளிலிருந்து வெளியேற அவருக்கு உதவும். எல்லாவற்றிற்கும் மேலாக சில நேரங்களில் உள்ளுணர்வு இயக்கங்கள் கட்டுப்பாடுகளின் அடிப்படையில் வேண்டுமென்றே செய்யப்பட்ட அசைவுகளை விட மிகச் சிறந்தவை. இந்த யோசனையைப் பற்றி யோசித்தபோது ரே தனக்குள் தலையசைத்தார். பின்னர் அவர் வெளியே சென்று சில நிமிடங்களுக்கு முன்பு வெளியே சென்றிருந்த தனது தந்தையை தேடத் தொடங்கினார். அவன் முதுகில் ஒரு பையுடன் ஊருக்கு வெளியே நடந்து சென்று கொண்டிருந்தபோது சாலையில் எங்கோ அவனை பிடித்தான். அப்பா, நீங்க எங்கே போறீங்க என்று கேட்டார். ஒரு தேடலைச் செய்ய எனக்கு அழைப்பு வந்தது. ராஜ்யத்திற்கு என் உதவி மிகவும் தேவை. அதனால் மன்னிக்கவும் ரே, ஆனால் நான் இன்னும் சில நாட்கள் அல்லது அதற்கு மேல் கூட ஆகும் என்று கூறி ஜாக் ஒரு பெருமூச்சு விட்டார். ஆனால் என் பயிற்சி எப்படி இருக்கும்? ரே கத்தினார். கவலைப்படாதே, நான் அதை மறந்துவிடவில்லை. நீ தயாரானதும் நம்ம வீட்டை பார்த்துக்கொள். அங்கே உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். ஜாக் ஏற்கனவே தனக்காக காத்திருந்த வண்டியை நோக்கி நடந்து கொண்டே சொன்னான். ரே வீட்டிற்குள் திரும்பி நடந்து சென்று கதவை சாத்திக் கொண்டான். அவர் இவ்வளவு குறுகிய காலத்தில் வெளியேற வேண்டிய அளவுக்கு என்ன முக்கியமான விஷயம்? ரே ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து அமைதியடைந்தார். கோபப்படுவது அவரை எங்கும் கொண்டு செல்லப் போவதில்லை என்பது அவருக்கு தெரியும். மர்மத்தை பார்க்க அவர் வீட்டினுள் இருந்த கடைசி அறை செல்ல முடிவு செய்தார். அது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அறை சுத்தம் செய்யப்பட்டிருந்தது. ஒரு விஷயம் தவிர அறை முற்றிலும் காலியாக இருந்தது. அறையின் நடுவில் ஒரு மனித அளவிலான மர பொம்மை நின்றது. பொம்மையின் கைகளில் ஒரு வாளும் கேடயமும் இருந்தன. அவர் பொம்மையை நோக்கி நடந்து சென்று அதன் உடலில் ஒரு குறிப்பு இணைக்கப்பட்டிருப்பதை கவனித்தார். அந்த குறிப்பு வாசிக்கப்பட்டது. ரே, என் பரிசு உனக்கு பிடிக்கும்னு நம்புறேன். உன் முன்னாடி ஒரு பொம்மை மந்திரம் பொறிச்சி இருக்கு. நைட் அகாடமியில எல்லா ஆட்சேர்ப்புலையும் அவங்க இதைத்தான் பயன்படுத்துவாங்க. அப்பா கொஞ்சம் கயிறு கட்டுறாங்க. என்னோட தொடர்புகள், செல்வாக்குகள் எல்லாம் பயன்படுத்தி உன்னை பெற வேண்டியிருந்தது. இதை பயன்படுத்த பொம்மையின் பின்புறத்தில் பொறிக்கப்பட்ட மாய வட்டத்தில் உங்கள் கையை வைத்து நிலை 1 என்ற வார்த்தையைச் சொல்லுங்கள். இந்த பொம்மை நிலை 10 வரை செல்ல முடியும். நைட் அகாடமியில் சேர நீங்கள் நிலை 1 ஐ தேர்ச்சி பெற்றால் போதும். நிலை 1 ஐ தாண்டி எதையும் முயற்சிக்காதீர்கள், ஏனெனில் அது ஒரு இனிமையான அனுபவமாக இருக்காது. அப்பா எப்பொழுதும் உன்னை நேசிக்கிறார். எக்ஸ். ரே தனது புருவங்களை சுருக்கி குறிப்பை ஒரு அறையின் மூலையை நோக்கி எறிந்தார். உண்மையா? ஒரு மர பொம்மை எவ்வளவு வலிமையாக இருக்கும்? ரே தனது வாளை வெளியே எடுத்து பொம்மையை நோக்கி முடிந்தவரை பலமாக சுழற்றினார். அவர் குறிவைத்த இடத்தில் ஒரு மாய வட்டம் தோன்றியது. அவரது வாள் பொம்மையை அடையும் முன் அது ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவரால் நிறுத்தப்பட்டது. அவரது வாள் மேலும் நகர முடியவில்லை. சரி, இதைத்தான் மந்திரம் செய்ய முடியும். ரொம்ப அழகா இருக்கு. அடடா! ரே மீண்டும் ஒரு முறை பொம்மையை தாக்கினார். ஆனால் விரக்தியில் கத்தியதால் அவரது முயற்சிகள் பலனளிக்கவில்லை. வாழ்வீச்சை விட மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக தோன்றியது. எனக்கு அந்த திறமை இருந்திருந்தால் என்று ரே புலம்பினார். பின்னர் அவர் தனது கவனத்தை மீண்டும் கையில் இருந்த வேலையில் செலுத்தினார்.
அவன் பொம்மைக்கு பின்னால் சென்று மந்திர வட்டத்தில் கையை வைத்து முதல் நிலை என்ற வார்த்தைகளை உச்சரித்தான். பொம்மை தலை முதல் கால் வரை ஊதா நிற ஒளியில் விழுந்தது. 30 வினாடிகள் கடந்த பிறகும் ரே பின்னால் குதித்து போருக்கு தயாரானார். எதுவும் நடக்கவில்லை. நிச்சயமாக அது உடைக்கப்படவில்லையா? சரி, என் முட்டாள் அப்பா, அந்த பொம்மை வேலை செய்கிறதா என்று முதலில் சரிபார்த்திருக்க மாட்டார். இன்னும் ரே சிரித்துக்கொண்டே பொம்மையை நோக்கி விரைந்தார். அவர் பறந்து விரிந்திருந்த பொம்மையின் உடலை நோக்கி ஒரு துளையிடும் உந்துதலை அனுப்பினார். கிளங்! மரக்கிடயத்தில் அவன் வாள் மோதும் சத்தம் கேட்டது. ரேக்கு தெரியாமல் பொம்மை தன் கேடயத்தை நகர்த்தி வாளை தடுத்தது. என்ன நடந்தது என்பதை ரே உணர்ந்தபோது பொம்மை ஏற்கனவே தன் வாளை அவனை நோக்கி வீசிக் கொண்டிருந்தது. ரே அவசரமாக வழியிலிருந்து குதித்தார். ஆனால் அவர் தனது மற்றொரு பாதத்தில் தடுமாறி விழுந்தார். அவன் உடல் மீண்டும் அவன் மனதை விட மெதுவாக நகர்ந்தது. அவன் அதை அறிவதற்கு முன்பே அவன் இப்போது தரையில் படுத்துக் கொண்டிருந்தான். வலியை தாங்கிக் கொள்ள அவன் கண்களை மூடிக்கொண்டான். ஆனால் சில வினாடிகள் கடந்த பிறகு அவனுக்கு எதுவும் தெரியவில்லை. கண்களை திறந்தபோது பொம்மை அதன் அசல் நிலைக்கு திரும்பியிருப்பதைக் கண்டார். ரே தனது புருவங்களை சுருக்கினார். அவர் குனிந்து தரையில் இருந்து ஒரு கல்லை எடுத்தார். பின்னர் அவர் அதை பொம்மையை நோக்கி எறிந்தார். பொம்மை அதன் கேடயத்தால் கல்லை தடுத்தது. கல் குதித்தபோது அது அதன் வாளால் அதை தாக்கியது. ரே ஆச்சரியப்பட்டார். ஆனால் அவர் உற்சாகமாகவும் இருந்தார். பொம்மை தாக்குதல்களுக்கு மட்டுமே எதிர்வினையாற்றியது போல் தோன்றியது. சண்டைகளில் அது முன்முயற்சி எடுத்ததாக தெரியவில்லை. தனது கோட்பாட்டை சோதிக்க முடிவு செய்வதற்கு முன்பு ரே தனக்குள் தலையசைத்துக் கொண்டார். அவர் பொம்மையை நோக்கி நடந்து சென்று அதன் தாக்கும் தூரத்திற்குள் நுழையாமல் முடிந்தவரை அதை நெருங்கினார். ஆனால் எந்த அசைவையும் கவனிக்காத ரே துணிச்சலாக மாறி பொம்மையை தாக்கும் தூரத்திற்குள் நுழைந்தார். இருப்பினும் பொம்மையிடமிருந்து இன்னும் எந்த அசைவும் இல்லை. அவர் ஒரு திடீர் தாக்குதலை நடத்த முடிவு செய்தார். சரி என்று அவன் கூச்சலிட்டான். ஆனால் இந்த முறை மரபொம்மை பின்வாங்கி அவன் தாக்குவதை தவிர்த்தது. பின்னர் பொம்மை ரேயை நோக்கி வேகமாக ஓடி அவன் முகத்தில் பக்கவாட்டில் மோதியது. எல்லாம் மிக வேகமாக நடந்ததால் ரே தப்பிக்க எந்த வாய்ப்பும் இல்லை. அவனால் அசைவுகளை தெளிவாக பார்க்க முடிந்தாலும் அவன் உடல் பின்தங்கியிருந்தது. அவரது எதிர்வினை பொம்மையின் வாளை விட சற்று மெதுவாக இருந்தது. வேக்! ரே தனது முகத்தில் பொம்மையின் தாக்குதலை நேரடியாக வாங்கிக் கொண்டார். அவரது தலை அடிபட்ட திசையை நோக்கி பலமாக வீசப்பட்டது. அவன் முழங்கால்கள் வளைந்தபோது இரும்பின் சுவை அவன் வாயை நிரப்பியது. அவன் தரையில் விழுந்தான். இரத்தத் துளிகள் அவன் இருந்த இடத்தில் தரையில் நனையத் தொடங்கின. முன்பு பொம்மையை மூடியிருந்த ஊதா நிற ஒளி மீண்டும் ஒருமுறை பிரகாசித்தது. ஆனால் இந்த முறை ஒரு இயந்திர குரல் கேட்க முடிந்தது. நிலை 1 தோல்வியடைந்தது. கணினி செயலிழக்கப்பட்டது. அத்தியாயம் 7. ரேயின் பெற்றோரை அவமதிக்கும் ஒருவன். ரே மேலும் 4 முறை பொம்மையுடன் சண்டையிட முயன்றார். ஒவ்வொரு முறையும் அது அவரது அவமானகரமான தோல்வியில் முடிந்தது. இருப்பினும் 4வது முறையாக அவன் முற்றிலுமாக தூக்கி எறியப்பட்டான். இனி நிற்க முடியவில்லை. கவலைப்பட்ட அவனுடைய அம்மா அவனை தேடிச் சென்று அறையின் குளிர்ச்சியான மற்றும் சேற்று நிலத்தில் அவன் குளிரில் இருப்பதைக் கண்டிருக்காவிட்டால் அவன் அங்கேயே உறைந்து போயிருப்பான். ரேவால் குறை கூட சொல்ல முடியவில்லை. பொம்மையின் மரவாள் அவருக்கு அதிக சேதத்தை ஏற்படுத்தவில்லை. ஆனால் பொம்மையுடன் சண்டையிடுவது ஒரு வேதனையான அனுபவமாக இருந்தது. எனவே தனக்கு ஒரு இடைவெளி தேவை என்று அவர் முடிவு செய்தார். மேலும் தனது எளிதில் காயம் அடையக்கூடிய உடலால் மீண்டும் மீண்டும் அடிபடுவது அவ்வளவு நல்லதல்ல என்றும் ரே நினைத்தார். அவன் விழித்தெழுந்ததும் தலையை சுத்தம் செய்து பயிற்சி பொம்மையை தோற்கடிக்க ஒரு வழியை கண்டுபிடிக்க முயற்சிப்பதற்காக கொஞ்சம் புதிய காற்றை சுவாசிக்க வெளியே சென்றான்.
அந்த கிராமம் ஒரு அழகான விசித்திரமான இடமாக இருந்தது. ரே அமைதியை மிகவும் ரசித்தான். அந்த இடம் ஹரி ராஜ்யம் மற்றும் குரூன் பேரரசின் எல்லைக்கு அருகில் அமைந்திருந்தது. அந்த கிராமம் ஒரு சுரங்க கிராமமாக இருந்தது. அது பெரும்பாலும் இரு தரப்பினருடனும் வர்த்தகம் செய்தது. இயற்கை வளங்களின் நிலையான ஓட்டத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இரு தரப்பினரும் பெரும்பாலும் கிராமத்தை பயங்கரமான உயிரினங்களிலிருந்து பாதுகாக்க வீரர்களை அனுப்பினர். ஆனால் ராஜ்யம் மற்றும் பேரரசின் எல்லையில் மட்டுமே. யாருடைய பார்வையிலிருந்தும் விலகிப் பயிற்சி செய்ய ரே தன்னந்தனியாகச் சென்றார். கிராமத்திற்கு வெளியே ஒரு மலை உச்சியைக் கண்டுபிடித்தார். அவர் மலையின் உச்சியை நோக்கி விரைந்தார். அருகிலுள்ள மரத்தின் நிழலுக்கு அடியில் சென்றான். யாரும் இல்லை என்பதை உறுதி செய்த பிறகு அவர் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து தனக்கு முன்னால் இருந்த காட்சிகளின் மீது பார்வையைச் செலுத்தினார். முழு கிராமமும் தெரிந்தது. அந்த காட்சி மூச்சடைக்கக்கூடியதாக இருந்தது. ரே இவ்வளவு அமைதியை உணர்ந்து இப்படி ஒரு காட்சியைக் கண்டு நீண்ட நாட்களாகிவிட்டன. அப்போது அவர் விரும்பியதெல்லாம் இதுதான். துரதிருஷ்டவசமாக கடந்த காலத்தில் அவரது அமைதியான நாட்கள் அனைத்தும் எப்போதுமே தடைப்படும். இருப்பினும் அந்த இடையூறுகள் அவர் ஏன் ஒவ்வொரு நாளும் கடினமாக பயிற்சி செய்ய வேண்டும் என்பதை நினைவூட்டின. ரே எழுந்து நின்று தனது வாளை எடுத்தார். அவர் கண்களை மூடிக்கொண்டு பொம்மையை காட்சிப்படுத்தினார். அவரது மனதில் என்ன செய்வது என்று அவருக்குத் தெரியும். வெற்றிக்கு அவர் எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் அவரால் பார்க்க முடிந்தது. ரே கண்களைத் திறந்து கடுமையாக ஆடத் தொடங்கினார். அவரது அசைவுகள் வேகமாக இருந்தன. ஆனால் ரேக்கு அது குறைபாடாகத் தோன்றியது. அவரது உடல் அவரது மூளையுடன் போட்டியிட முடியாது என்பதை அவர் உணர முடிந்தது. ரே சோர்வடைந்து உணரும் வரை சில மணி நேரம் பயிற்சி செய்தார். வியர்வையில் நனைந்த அவர் மரத்தின் நிழலுக்கு அடியில் அமர்ந்து கண்களை மூடினார். மீண்டும் கண்களைத் திறந்தபோது ஒரு சிறுமி தன்னை பார்த்துக் கொண்டிருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டான். அவன் மிகவும் திடுக்கிட்டு எழுந்து நின்றான். நீங்க நல்லா இருக்கீங்களா? அந்த பெண் கவலை தோய்ந்த குரலில் சொன்னாள். நீ என்னை திடுக்கிட்டு போட்டுட்டியா? அது எதற்காக? மரத்தில் மோதிய தலையை தேய்த்துக் கொண்டே ரே அவளை பார்த்து, பிசாச்சு மாதிரி திடீர்னு வந்து நிக்காத பயமா இருக்கா இல்லையா? ரே அந்த பெண்ணை நேராக பார்த்தான். அவள் ரேயின் வயதுடையவள் போல் இருந்தாள். அவள் கையில் ஒரு கூடையுடன் ஒரு சிறிய சிவப்பு உடை அணிந்திருந்தாள். அவளுக்கு நீல நிற கண்கள் இருந்தன. அவளுடைய பொன்னிற முடி அவளுடைய கழுத்துப்பட்டை வரை நீண்டிருந்தது. அவள் கிராமத்தை நோக்கி கையை நீட்டினாள். நேரமாகிவிட்டது. சூரியன் மறையத் தொடங்கிவிட்டது. இப்போது நாம் கிராமத்திற்கு திரும்புவது நல்லது என்று நினைக்கிறேன். உன்னை எப்படி எழுப்புவது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். அதனால்தான் உன்னை பார்த்துக் கொண்டிருந்தேன். ஆச்சரியப்படும் விதமாக நான் எதுவும் செய்ய முடிவதற்குள் நீ விழித்துவிட்டாய். அவள் முகத்தில் ஒரு புன்னகை பூத்தது. ரே வானத்தை பார்த்தபோது சூரியன் ஏற்கனவே மறைந்து கொண்டிருப்பதைக் கண்டார். நான் என்னை அறியாமலேயே தூங்கிவிட்டிருப்பேன். நான் இங்கே இருக்கேன்னு உனக்கு எப்படித் தெரியும்? ரே கேட்டான். நீங்க என்ன பேசுறீங்க? நான் இங்கதான் முழு நேரமும் இருந்தேன். ரே தான் நினைத்து சரிதான், அவள் பிசாச்சுதான். ரேயின் குழப்பத்தை கவனித்த அவள் ரே முன்பு படுத்திருந்த அகலமான மரத்தின் மறுபக்கத்தை காட்டினாள். அவள் இருப்பதைக் கண்டறிய முடியவில்லை என்பதை உணர்ந்து ரேயின் முகத்தில் ஒரு வெட்கப் புன்னகை தோன்றியது. என் பெயர் அனிகா. இது என்னுடைய இடம். நான் எப்போதும் இங்கு வருவேன். என் பெயர் ரே. ரேயின் பெயரைக் கேட்டதும் அவள் அவரை பார்த்து சிரித்தாள். எனக்குத் தெரியும். நீங்க இந்த கிராமத்துல ரொம்ப பிரபலமானவரு. அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்பது ரேவுக்கு நன்றாகவே புரிந்திருந்தது. திடீரென அவரது சிவப்பு முடி தோன்றியதால் ஏற்பட்ட டாலன் குடும்பத்தின் சாபம் என்று அழைக்கப்படுவதே இதற்கு காரணம். ரே அனிகாவுடன் மலையிலிருந்து கீழே நடக்கத் தொடங்கிய போது சிறுவர்கள் குழு ஒன்று அவர்களுக்கு முன்னால் தோன்றியது. அவர்களில் ஒருவர் அனிகாவைப் போலவே இருந்தார். உடைகள் மற்றும் குட்டையான கூந்தலைத் தவிர இருவரையும் ஒருவருக்கொருவர் வேறுபடுத்தி பார்க்க வேறு எதுவும் இல்லை. என் சகோதரியிடமிருந்து விலகிச் செல்லுங்கள் என்று அந்த பையன் கத்தினான். அவர் எனக்கு எதுவும் செய்யவில்லை, எரிக். ஒரு வாக்குவாதம் வெடிக்கக்கூடும் என்பதை உணர்ந்து அனிகா தலையிட்டாள்.
அனிகா நலமாக இருக்கிறாரா என்று எரி தொடர்ந்து சோதித்தார். அனிகாவின் தலைமுடி நிறம் மாறி இருக்கிறதா என்று கூட அவர் சோதித்தார். இது ரேவுக்கு ஒரு தெளிவான அவமானமாக இருந்தது. நீ மீண்டும் என் சகோதரியின் அருகில் வருவதை நான் பார்த்தால் நீ இறந்துவிட்டாய் என்று அர்த்தம். இது என்னுடைய எச்சரிக்கை. அவன் முறைத்தான். மற்ற 2 சிறுவர்களும் எங்களுக்கு ஒரு உதவி செய்து கிராமத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று சத்தமாக கேட்டனர். நீ ஒரு பிக்கப்பட்ட பையன். உன் அம்மா அப்பாவும் கிராமத்தை விட்டு வெளியேற வேண்டும். உன்னை போன்ற ஒரு சபிக்கப்பட்ட குழந்தையை பெற்றதற்கு அவர்களும் அதே அளவு பொறுப்பேற்க வேண்டும். ரே மிகவும் கோபமடைந்தார். அவரது தலையில் இரத்தம் வழியத் தொடங்கியது. அவர்கள் அவரை மட்டுமே குறிவைத்து அவமதித்திருந்தால் அவர்களுக்கு எதிராக அவர் எதையும் செய்ய மாட்டார். ஆனால் அவர்கள் அவரது பெற்றோர்களை தவறாக பேசினால் அவன் பொறுத்துக் கொள்ள மாட்டான். மேலும் கடந்த சில வருடங்களாக அவரது தந்தையும் தாயும் கிராமத்தை பாதுகாத்து வந்தனர் என்பது தெளிவாக தெரிந்தது. இந்த முட்டாள்களுக்கு அவரது பெற்றோர் கிராமத்திற்கு என்ன செய்தார்கள் என்பது பற்றி எதுவும் தெரியாது. ஆனாலும் அவர்கள் அவரது தாயையும் தந்தையையும் அவமதிக்கத் துணிந்தார்களா? அவரது புதிய குடும்பத்தை அவமதிக்கத் துணிந்தார்கள். வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருக்கும் என்பதை இந்த பசங்களா கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இறுதி வார்த்தைகளைச் சொன்ன சிறுவனை நோக்கி ரே விரைந்தார். சிறுவனின் திடுக்கிட்டு முகத்தை நோக்கி ரே நேரடியாக ஒரு குத்தை அனுப்பினார். ஆனால் அதை எரிக் தடுத்தார். இருப்பினும் குத்துக்கு பின்னால் இருக்கும் சக்தியை எரிகை தெளிவாக எதிர்பார்க்கவில்லை. எனவே அவர் பின்னோக்கிச் சென்று தனது கையை ஆதரிக்க தனது மற்றொரு கையை உயர்த்தினார். நீ ஏன் என் குத்தை நிறுத்துன? என் பெற்றோரை அவமதித்தவனை மட்டும்தான் நான் அடிக்க விரும்புகிறேன். ரே கூறினார். நீ சண்டை போட விரும்பினால் நான் உன்னை நகைச்சுவையாக்குவேன் என்று எரி கேலி செய்தார். எனக்கு கவலையில்லை, நீங்கள் எல்லோரும் ஒன்றாக வந்து என்னுடன் சண்டையிடலாம். இதுதான் ரேக்கு தேவையானது. நிஜ வாழ்க்கை சண்டை அனுபவம். அவருடைய வயதுடைய பல குழந்தைகளுக்கு எதிராக அவரது திறமைகள் மறைந்துள்ளதா என்பதை பார்ப்பது ஒரு நல்ல அளவீடாக இருக்கும். ரே ஏளனம் செய்து சண்டையிட தயாராக தனது 2 கைகளையும் உயர்த்தினார். அத்தியாயம் 8 ரேயின் புதிய பயிற்சி முறை. எரிக்கின் அருகில் நின்ற 2 சிறுவர்கள் முன்னால் வந்தனர். ஆனால் அவர்கள் வந்தவுடன் ஏரிக் அவர்களைத் தடுக்க தனது கையை நீட்டினார். நான் அவனை தோற்கடிக்க முடியும் என்று அவர் கூறினார். எரி தனது இடுப்பைச் சுற்றி கட்டியிருந்த வாளை கழற்றி தரையில் வீசினார். ஆயுதங்கள் பயன்படுத்தக்கூடாது. சரி, ரே பதிலளித்தார். அவனின் கோரிக்கை போலவே ரேயும் செய்தார். உண்மையைச் சொல்லப் போனால் ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டோம் என்று எரி கூறியதில் அவர் மகிழ்ச்சியடைந்தார். ஏனென்றால் குழந்தைகளை ஒருபோதும் கொல்லக்கூடாது என்பதை அவர் தனது கொள்கையாகக் கொண்டிருந்தார். ரேயை பொறுத்தவரை குழந்தைகள் அப்பாவிகள், வெற்ற பலகைகள். பெரியவர்கள்தான் அவர்களை தவறான பாதையில் செல்ல வைத்தனர். நான் இதைச் செய்ய முடியும். ரே தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டார். அவர் தனது தந்தைக்கு எதிராக ஒரு போட்டியில் கூட வென்றதில்லை. ஆனால் அவர் தனது வயதுடைய ஒருவரை எதிர்த்து போராடுவது இதுவே முதல் முறை. தன்னைத்தானே சோதித்துப் பார்க்க இது ஒரு நல்ல வாய்ப்பு. ரே முதலில் தாக்க முடிவு செய்தார். அவர் தனது முஷ்டியை எரிக்கை முகத்தை நோக்கி நீட்டினார். எரி பின்னால் சாய்ந்து குத்துவதைத் தவிர்த்தார். பின்னர் அவர் ரேயின் கையை பிடித்து அவரது உடலை அவரிடம் இழுத்தார். அவரது அசைவுகள் மிகவும் சீராக இருந்ததால் ரே என்ன நடந்தது என்பதை உணரும் நேரத்தில் எரிக் ஏற்கனவே அவரது முகத்தில் தனது முழங்காலை ஊன்றியிருந்தார். எரிக்கு பின்னால் இருந்த 2 சிறுவர்கள் சிரிக்கத் தொடங்கினர். ரே அனிகா இருக்கும் திசையை ஒரு பார்வை பார்த்தார். அவள் முகத்தில் ஒரு சோகமான தோற்றம் தெரிந்தது. நடந்து கொண்டிருக்கும் விஷயத்திற்கு அவள் தன்னைத்தானே குற்றம் சாட்டிக் கொண்டிருந்தாள். ஆனால் அவள் எந்த தவறும் செய்யவில்லை. இவை அனைத்தும் மனித இயல்பால் நடந்தவை. ரே மற்றொரு நகர்வை மேற்கொள்வதற்காக எரி காத்திருந்தார். அவன் தோற்கடிக்க விரும்பிய அந்த சபிக்கப்பட்ட பயிற்சி பொம்மையை அவனுக்கு நினைவூட்ட ஆரம்பித்தான். போர் தொடர்ந்தது. ரே ஒரு ஃபெயிண்ட் வீசினார். இதை பார்த்த எரி கொத்தை தவிர்க்க மீண்டும் ஒருமுறை சாய்ந்தார். ஆனால் அது ஒரு ஏமாற்று வேலை என்பதால்
ரே தனது குத்தின் உந்தத்தை பயன்படுத்தி திரும்பி எரிக்கியை நோக்கி நேரடியாக ஒரு உதையை அனுப்பினார். துரதிருஷ்டவசமாக எரிக் தனது இரு கைகளையும் தலைக்கு மேலே சிலுவை வடிவத்தில் உயர்த்தி சரியான நேரத்தில் தனது முன்கைகளால் உதையை தடுத்தார். பின்னர் அவர் ரேயின் பார்வையில் இருந்து சற்றென்று மறைந்தார். அவர் மீண்டும் தோன்றிய போது ரே வானத்தை பார்த்துக் கொண்டிருந்தார். எரிக் அவருக்கு கீழே நகர்ந்து அவரது கணுக்கால்களில் ஒரு பெரிய உதையை அனுப்பினார். இதனால் அவர் சமநிலையை இழந்தார். பின்னர் போர் அங்கேயே முடிந்தது. எரிக் தனது உடைமைகளை எடுத்துக்கொண்டு தனது நண்பர்கள் மற்றும் சகோதரியுடன் நடந்து செல்லத் தொடங்கினார். ஆனால் அவர் வெகுதூரம் செல்வதற்கு முன்பே அவர் திரும்பி ரேயிடம் சில இறுதி வார்த்தைகளை விட்டுச் சென்றார். உன் அப்பா கிட்ட பயிற்சி வாங்கிட்டு இன்னும் நீ ரொம்ப பிரயோஜனமில்லாம இருக்க, நீ ஏற்கனவே நல்லா இருக்கிற ஏதாவது ஒரு வேலையை மட்டும் செய்யணும். ரே தரையில் படுத்து கிடந்தார். வலி நீங்கியிருந்தது. ஆனால் எரிக்கின் இறுதி வார்த்தைகளை பற்றி அவரால் சிந்திக்காமல் இருக்க முடியவில்லை. இறுதியில் ரே எழுந்து நின்றபோது தனது கோட்பாடுகளை உடனடியாக முயற்சிக்க விரும்பிய போது அவரது தலையில் ஏதோ ஒன்று சொட்டியது. எரிக்கும் அனிகாவும் பத்திரமாக வீடு திரும்பினர். அனிகா தன் சகோதரனை திட்ட ஆரம்பித்தாள். ரே எந்த தவறும் செய்யவில்லை என்றும் அவனை அணுகியது அவள்தான் என்றும் கூறி அவள் எதிர்ப்பு தெரிவித்தாள். நான் உன்னை தேடிக்கிட்டே இருந்தேன் அனிகா. அந்த சிவப்பு சாபம் இருக்கிற ஒருவரிடமிருந்து எந்த நன்மையும் வராது. எரிக் விளக்கினார். நான் உன்னை வெறுக்கிறேன். அனிகா கேலி செய்தாள். அனிகா அழுது கொண்டே தன் அறைக்குள் சென்றதும் கதவை சாத்திக் கொண்டாள். தனது அறைக்குள் இருந்த எரிக் தனது ஆடைகளைக் கழற்றத் தொடங்கினான். அவன் ஒரு லேசான தோல் கவசத்தை அணிந்திருந்தான். அவன் முன்கைகளைச் சுற்றி ஏதோ விசித்திரமாக இருப்பதைக் கவனித்தான். அவர் தனது முன்கையைச் சுற்றி பாதுகாத்து வைத்திருந்த கவசத்தின் உள்ளே இருந்த பட்டைகளை வெளியே எடுத்தார். அங்கு உலோகப் பட்டைகள் முற்றிலுமாக சேதமடைந்திருப்பதை உணர்ந்தார். ஒரு பேஸ்பால் அளவிலான 2 பெரிய பள்ளங்கள் தெரிந்தன. அந்த உதையை தடுத்ததன் விளைவாக இது இருக்க வேண்டும். அந்த சண்டை நான் நினைத்ததை விட இது நெருக்கமாக இருந்தது. எரிக் சொன்னது சரிதான். அவர் கவசங்கள் அணியவில்லை என்றால் அந்த உதை அவரது கைகளை உடைத்திருக்கும். ரே அந்த சண்டையில் வென்றிருப்பார். அந்த சண்டையில் அவர் நன்றாக போராடினார் என்பது ரேக்கு தெரியாது. கிராமத்தில் எரிக்கை தவிர அவன் வயதில் வேறு யாரையாவது எதிர்த்து போராடியிருந்தால் அவன் மிக எளிதாக வென்றிருப்பான். அவர் ஒரு நம்ப முடியாத சிறந்த நபர் என்று சொல்வது மிகைப்படுத்தப்பட்ட கூற்று. ஆனால் அவர் யாராலும் குறைத்து மதிப்பிட முடியாத ஒருவர். எரிக் அதைப் பற்றி சிந்திக்கும் திறன் பெற்றதிலிருந்து ஒரு நைட் ஆகஸ்ட் பயிற்சி பெற்று வந்தார். ஒரு நாள் தன்னையும் தன் குடும்பத்தினரையும் இந்த மோசமான சூழ்நிலையிலிருந்து மீட்டுவிட முடியும் என்ற கனவு அவன் மனதில் இருந்தது. ரே தனது சண்டைக்குப் பிறகு நேராக வீட்டிற்கு திரும்ப முடிவு செய்தார். பல வார முயற்சிகளுக்குப் பிறகு இறுதியாக அவர் தனது புதிய யோசனையை சோதித்துப் பார்த்து அது பயிற்சி பொம்மைக்கு எதிராக வேலை செய்யுமா என்று பார்க்க வேண்டிய நேரம் வந்தது. அவர் பொம்மையிடம் சென்று முதல் நிலை என்ற வார்த்தைகளைச் சொன்னார். ஊதா நிற ஒளி மீண்டும் பொம்மையைச் சூழ்ந்தது. இறுதியாக சண்டை தொடங்கியது. சில வினாடிகள் கழித்து அதே ஊதா நிற ஒளி மீண்டும் பொம்மையைச் சூழ்ந்தது. இந்த முறை அதன் தோற்றத்துடன் வந்த இயந்திரக் குரல் முதல் நிலை தேர்ச்சி பெற்றது என்ற வார்த்தைகளைச் சொன்னது. ரே பெருமூச்சு விட்டார். அவனுக்கு வியர்த்து கொட்டியது. சில வினாடிகள் சண்டையிட்டதால் அல்ல, மன அழுத்தம் காரணமாக. தனது புதிய சண்டை பாணி தோல்வியடைந்தால் என்ன செய்வது என்று அவருக்கு உண்மையிலேயே தெரியாது. இருப்பினும் தனது முயற்சிகளின் பலனை அனுபவித்த போது ரேயின் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. அவர் மர பொம்மையிடம் திரும்பிச் சென்று நிலை 2 என்றார். தான் தயாராக இருப்பதாக அவன் உணர்ந்தான். அது நேரம் என்று அவர் உணர்ந்தார். அவர் எவ்வளவு தூரம் தன்னைத்தானே தள்ளிக்கொள்ள முடியும் என்பதை பார்க்க வேண்டிய நேரம் இது.